வணக்கம் பவித்ரா. நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் வாக்கு சதவீதம் 81.48% பெற்று முதலிடம் பிடித்துள்ளது. தருமபுரி நாடாளுமன்ற தொகுதிக்கான தேர்தல் நேற்று வாக்குப்பதிவு மும்முரமாக நடைபெற்று நிறைவடைந்தன. குறிப்பாக தருமபுரி, பாலக்கோடு, பென்னாகரம், அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி, மேட்டூர் ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கி இந்த தருமபுரி நாடாளுமன்ற தொகுதிக்கான தேர்தலில் சுயேட்சை வேட்பாளர்கள் உட்பட மொத்தம் 24 வேட்பாளர்கள் இந்த தேர்தலில் களம் கண்டனர். இதில் முக்கிய வேட்பாளராக பாமகவை சேர்ந்த அன்புமணியின் மனைவி சௌமியா அன்புமணியும் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிட்டார். திமுக சார்பில் வழக்கறிஞர் மணி, அதிமுக சார்பில் மருத்துவர் அசோகன், நாம் தமிழர் கட்சி சார்பில் அபிநயா உள்ளிட்டோரும் போட்டியிட்டனர். நாடாளுமன்ற தொகுதியில் மொத்தம் 15,12,732 வாக்காளர்கள் உள்ள நிலையில இந்த வாக்குப்பதிவு 12,41,325 வாக்காளர்கள் தனது ஜனநாயக கடமையை செலுத்தி 81.40% பேர் தருமபுரி மாவட்டத்தில் மட்டும் பதிவு செய்தனர். குறிப்பாக மாவட்டத்தில் பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியில் அதிகப்படியான வாக்குகள் பதிவாகியுள்ளன. தமிழகத்தில் நேற்று நடைபெற்று முடிந்த தேர்தலுக்கான வாக்குப்பதிவில் அதிகப்படியாக வாக்குப்பதிவாகி தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி 81.48% பெற்று முதலிடம் பெற்றுள்ளது. அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வாக்குப்பதிவான பெட்டிகளை செட்டிக்கரை அரசு பொறியியல் கல்லூரியில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பவித்ரா.